guys, welcome back to the channel once again. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹண்டரோட லாங் டேர்ம் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்ஷன் கேமரா வாங்கியிருந்தோம். ஸோ அந்த ஆக்ஷன் கேமரா தான் நம்ம இப்போது கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் வீடியோ ஷூட் பண்ணுறோம். ஸோ இதுவுமே நான் அதில் தான் எடுக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த யூசேஜ்லாம் பார்த்துட்டு இன்னும் ஒரு ட்ரிப் இருக்குது. ஸோ அந்த ட்ரிப்புக்கும் நான் வந்து இந்த ஆக்ஷன் கேமரா தான் யூஸ் பண்ண போகிறேன் விலாக்கு. ஸோ எல்லாமே பார்த்துட்டு கடைசியாக உங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூ கொடுப்பேன். ஹண்டரோட லாங் டேர்ம் ஓனர்ஷிப் ரிவ்யூ நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நம்ம என்னென்ன ப்ளஸ்ஸு என்னென்ன மைனஸு, எதெல்லாம் வந்து எனக்கு பெட்டராக இருந்துச்சு, எதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பேடாக ஃபீல் ஆச்சு, அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எஸ், இதோ நம்ம ஹண்டர். ஸோ இதை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க கைஸ், சின்ன சினிமேட்டிக்கோட வீடியோவில் போயிடலாம். வீடியோ வந்து ரொம்ப வளவலன்னு இழுக்க விரும்பல. ஸோ இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக கிறிஸ்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வண்டியில் என்ன நான் பாசிட்டிவ் நான் சொல்லிடுறேன். ஸோ 2 வருஷம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சூப்பரான ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு எனக்கு இந்த 2 இயர்ஸ். சிட்டிக்குள்ளே நீங்கள் டெய்லி யூசேஜுக்கு இந்த பைக் வந்து கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த பைக்கு. அண்ட் இன்னொரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இந்த பைக்கோட டயர்ஸ் ப்ராப்பர் பெண்டு கர்வ்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு கிளியரன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பெண்டு போடுறேன் அப்படின்னா வந்து அந்த பெண்டு வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் த டயர்ஸ், அந்த ஃப்ளாட் டயர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு அந்த டயர்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ட்ரைவ் பண்ணுற பொசிஷன் வந்து இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்குது. வண்டியோட வைப்ரேஷன் மெயினாக வந்து ராயல் என்ஃபீல்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வைப்ரேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் ஃபேக்டராக இருக்குது. வை பிகாஸ் வந்து அவங்க வந்து அந்த யூஸ் பண்ணுற அந்த இன்ஜின்னால நிறைய வைப்ரேஷன் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஜேசிஎஸ் பிளாட்ஃபார்மில் கொடுத்த இன்ஜின். ஸோ 350cc நம்ம 80ல் க்ரூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த 80ல் அந்த வைப்ரேஷன் ஃபீல் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தெரியுது. ஈவன் தோ நம்ம வந்து அது லாங் டேர்மாக யூஸ் பண்ணும்போதும் அந்த வைப்ரேஷன் ஃபீல் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஃபீல் ஆகுது எனக்கு. நீங்கள் 90+ போகிறீங்க, 100 மேலே போகிறீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த வைப்ரேஷன் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது எல்லா வண்டியிலுமே அந்த வைப்ரேஷனால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதுலேயுமே அந்த வைப்ரேஷன் ஃபீல் இருக்குது. இதை நான் பாசிட்டிவாக தான் பார்ப்பேன். ராயல் என்ஃபீல்ட் செக்மெண்ட்டில் இப்படி ஒரு வண்டி வந்து 80ல் நான் க்ரூஸ் பண்ணும்போது எனக்கு வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது அதை நான் பாசிட்டிவாக தான் பார்ப்பேன். ப்ளஸ் வந்து எனக்கு இந்த வண்டி சவுண்டு இந்த 2 இயர்ஸில் வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து மாறவே இல்லை. லைக் அது எப்பவுமே வந்து கேட்சியாக நியூவாக இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பிரேக்கிங் சிஸ்டம் வந்து நான் வந்து 100% சூப்பராக அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் குவைட் குட். இப்போ வர ஏபிஎஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வருது. நிறைய பசங்க ரேஷாக ஓட்டுற பசங்க உயிர் வாழ்றதுக்கு காரணமே அந்த ஏபிஎஸ் தான். அந்த ஏபிஎஸ் மட்டும் இல்லைன்னா நிறைய ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். நம்ம பாஸ்டில் ஒரு 5 இயர்ஸ் பேக் எடுத்து பார்த்தோன்னு வச்சிங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய வண்டியில் வந்து டியூவல் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால அந்த ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்பவே நிறைய கம்மியாக இருக்குது. எஸ், அது நம்மளோட ரெஸ்பான்சிபிளும் கூட. நம்ம வண்டியை ஓட்டுறப்ப அந்த டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அதை என்ஜாய் பண்ணலாம், அது எல்லாமே தப்பு கிடையாது. பட் ஆனால் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். வை பிகாஸ் நம்மளை நம்பி ஒருத்தவங்க வண்டி வாங்கி தராங்க. சில பேர் நீங்களே இஎம்ஐ போட்டு வண்டி வாங்கியிருப்பீங்க. அந்த வண்டியை அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஓட்டுங்க. அது வந்து ரொம்ப ரேஷாக கண்ணாபினான்னு சொல்லிட்டு ரோட்ல அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணி ஓட்டுறப்ப பர்சனலாக அது பிடிக்காது. வண்டி வாங்குறப்ப வந்து இதில் வந்து ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஜென்ரேட் ஆச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து உட்காந்து ஓட்டுறப்பவே வந்து டிரைவ் பண்ணிருக்கும் போதே நம்மளுக்கு அந்த ஹீட் ஃபீல் ஆகும் இன்ஜின்லேருந்து. அது போக 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 சர்வீஸ் வந்து நம்ம ஒன்றா முடிக்க லைக் அது கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இப்போ இருக்க எனக்கு அந்த ஹீட் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அதில் வந்து கிராஜுவலாக எனக்கு பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால அதை பாசிட்டிவில் சேர்த்துட்டேன். ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ்ஸில் பார்த்துருவோம். ஸோ இப்போ மெயினாக நெகட்டிவ்ஸ்லாம் என்னென்ன தெரியுங்களா? இப்போது நெகட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நான் வந்து பின்னாடி ரியர் சஸ்பென்ஷன் சொல்லுவேன். ஸோ அந்த ரியர் சஸ்பென்ஷன் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து கொஞ்சம் என்னை பொறுத்தவரையிலும் அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகலை. அது ஒரு ட்ராபேக். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன். அது வந்து ஒரு ஓகே ஆனால் ஒரு சஸ்பென்ஷன் தான். ரொம்ப சூப்பரும் சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மின்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஆவரேஜான சஸ்பென்ஷன். வண்டியோட மைலேஜ், ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 38-40 கொடுத்துச்சு வண்டி வாங்கின புதுசில். அதுக்கப்புறம் 35 ஆச்சு. இப்போ வந்து என்ன கொடுக்குதுன்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக வந்து மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ 30 to 35 தான் வந்து வண்டி மைலேஜ் கொடுக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் மைலேஜ் ட்ராப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். ஏன்னா வண்டியில் என்னென்னலாம் வந்து மாற்ற வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் கண்டிப்பாக மாற்றணும்.
ஸோ அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக போயிடுது. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம அதை வந்து ஓட்டுறோம் அப்படின்றத பொறுத்தும் அது இருக்குது. பட் ஆனால் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் நீங்கள் கண்டிப்பாக மாற்றியே ஆகிற மாதிரி இருக்கும். 2 இயர்ஸ் பிஃபோராகவே நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். வை பிகாஸ் உங்களோட வண்டி வந்து அதிகமாக யூசேஜ் அதிகமான கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் கண்டிப்பாக மாற்றணும். ஸோ டிஸ்க் பேடு இது வரலும் ஒரு 2 to 3 டைம்ஸ் மாற்றிட்டேன். அது ஒரு மைனஸ். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டிஸ்க் பேடோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகுது. இல்லைனா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரணும். சர்வீஸ் பொறுத்தவரையிலும் அவங்களே வந்து ஒரு பெரிய மைனஸ் தான். அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ இருக்க ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் டேட் வந்து நம்ம முன்னாடியே வந்து போட்டு ஸ்கெடியூல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகணும். அப்படி அன்றைக்குமே அவங்களுக்கு ஒர்க் லோட் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்பயுமே வந்து அதை நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அது கேன்சல் ஆகிடுச்சு, நாங்கள் வேறு ஒரு டேட் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ சர்வீஸ் விடுறதுமே வந்து குவைட் சேலஞ்சிங். ஏன்னா அந்த அப்பாயின்மெண்ட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கடியாக இருக்குது. ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம அந்த டைமில் போய் நம்ம வந்து வண்டியை கொடுத்து சர்வீஸ் பண்ணிட்டு வரது பிரச்சனை கிடையாது. பிகாஸ் ஆஃப் த ஒர்க் லோட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மைனஸ் சர்வீஸ் பொறுத்தவரையிலும். அண்ட் தென் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 இயர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15K கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து அப்ராக்சிமேட்டான நம்பர்ஸ் தான், இதை வந்து அக்யூரேட்டாக கிடையாது. நம்மளது பார்த்தீங்கன்னா வந்து டேப்பர் எடிஷன். ஸோ இதுலேயே வந்து மொத்தம் 3 எடிஷன் வரும். ஸோ ஒன்று வந்து நார்மல் அந்த போக்ஸ் வீல் வச்ச எடிஷன், இன்னொன்று வந்து டேப்பர், இன்னொன்று வந்து ரெபல்னு சொல்லிட்டு வரும். ஸோ ரெபலுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ இதில் வந்து டேங்க்ல வந்து சிங்கிள் டோன் இருக்கும், ஒரே கலர் இருக்கும். அதில் வந்து டியூவல் டோன் இருக்கும். ஸோ அதுதான் அதுக்கான டிஃபரன்ஸு. டேப்பருக்கும் ரெபலுக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10K கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. நான் சொல்கிறது வந்து டேப்பர். ஸோ இந்த எடிஷனில் வந்து ஒரு 15K இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லைக் இப்போ 2.5 lakhsன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வாங்குறப்ப 1.89 சம்திங்க்கு நான் வந்து இந்த வண்டி நான் எடுத்தேன். ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு 10 to 15K வந்து ப்ரைஸ் வேரியேஷன் இருக்குது. பாயிண்ட்ஸ் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதெல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக கிறிஸ்பாக வைக்கணும்னு நினச்சேன். அதை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன், நான் நம்புகிறேன். ஸோ ப்ளஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாராவது ஹண்டர் யூஸ் பண்ணுறவங்க யாராவது வந்து இதில் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்குது, மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ் பண்ண நெகட்டிவ்ஸ், நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், சர்வீஸ் சென்டர் பேஸ் ஆன இஷ்யூஸ் கண்டிப்பாக நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்குறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்கள் நாலேஜை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்து இன்னொருத்தங்க இந்த வண்டி வாங்கும்போது ஸோ அவங்களுக்கு இது செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த பாயிண்ட் ஓகேவா இல்லையா, அதை வந்து அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஸோ தே கேன் டிசைட். ஸோ அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் ஏதாவது பாசிட்டிவ் இந்த வண்டியில் நீங்கள் ஆட் பண்ணணும்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த வண்டி வாங்கினாலுமே சொல்கிறேன், இந்த வண்டின்னு இல்லை, எந்த வண்டி வாங்கினாலுமே நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அந்த வண்டியை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் சாய்ஸஸ். வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் வேணால் எடுக்கலாம். ஏன்னா யாரும் சும்மா வாங்குறதில்ல, நம்ம சம்பாதிச்ச காசில் நம்ம வண்டி வாங்கும்போது தட்ஸ் a டிஃப்ரெண்ட் ஃபீல். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சூஸ் பண்ணும்போது 1க்கு 10 வண்டிக்கும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், தப்பே கிடையாது. டெஸ்ட் ட்ரைவ் ஃப்ரீ தானே, எத்தனை வாட்டி தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வண்டியை வாங்கிக்கோங்க. ஏன்னா வண்டி வாங்குறதுன்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம். ஸோ அந்த நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு அந்த வண்டி அப்பா அம்மா காசில் வாங்குறது வேறு, ஆனால் நீங்கள் சம்பாரிச்ச காசில் வண்டி வாங்குறதுன்றது வந்து ஒரு தனி ஃபீல் கொடுக்கும். ஸோ அப்படி வாங்க போகிற வண்டியை வந்து சூஸ் பண்ணி வாங்குங்க, நிறைய டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது இந்த வண்டி வாங்க போகிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தே கேன் டிசைட் இந்த வண்டியில் இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி வாங்குறாங்க. ஸோ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனால் வண்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் 100% டிக்கோட ஒரு வண்டி வராது. கண்டிப்பாக அங்கேயும் ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் அதை ஏற்றிக்கிட்டு தான். ஸோ வண்டி வாங்கிட்டு யாரும் கஷ்டப்பட தேவையில்லை. அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணால் வீடியோஸ் பாருங்கள், எவ்வளோ வேணால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். ஆனால் வண்டி வாங்கும்போது யோசிச்சு வாங்குங்க. நிறைய பேசிட்டேன், இந்த வீடியோ சின்னதாகவே முடிக்கணும்னு தான் என் ஐடியா. யாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நம்ம சேனல் ஒரு குட்டி சேனல், வளர்கிற சேனல், அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்களும் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதோட நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிப் ஒன்று போக போகிறோம். அந்த ட்ரிப்போட vlog அடுத்து வரும். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அஸ். Until then, bye bye from V4 Talks.